அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆ இப்போ நம்ம அந்த ரிஸ்க் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு சென்டர் தொடங்கப்பட்டு, அரசின் பலவிதமான சேவைகள், பலவிதமான ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் ஈஸியா நம்ம முடிச்சு குடுத்துருக்கோம். அத வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும், யூடியூப் குரூப்லயும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில வந்து ஆ ஆர்டிஇ அப்படின்னா என்ன சார்? அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கான டைம் வரும்போது நான் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் மறந்தும் போச்சு. இப்ப 2 டேஸா வந்து அதிகமா கால்ஸ் வர ஆரம்பிச்சு. அது எனக்கு என்னன்னு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்ப சொல்ல வேண்டிய கடமை. இப்ப 18ஆம் தேதி இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது குடுத்துருக்காங்க. அ ஆர்டிஇ ரைட் டூ எஜுகேஷன், ரைட் டூ இன்ஃபர்மேஷன், சேவை உரிமை சட்டம். இதே மாதிரி இதுவும் ஒரு சட்டம். இந்த சட்டத்தோட நான் சுருக்கமா சொல்றேன். இந்த இந்த சட்டத்தில என்ன அப்டின்னா, தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா? தனியார் பள்ளிகள நம்ம வந்து ஆயிரக்கணக்கா வந்து அமௌண்ட் குடுத்து தான் படிக்க வைப்போம். ஆனால், அப்படிப்பட்ட தனியார் பள்ளிகளே இலவசமா நமக்கு வந்து நம்ம குழந்தைகள் வந்து இலவசமா வந்து ஸ்கூலுக்கு விடலாம். அதாவது மெட்ரிகுலேஷன் இந்த மாரி உள்ள ஸ்கூலுக்கு வந்து இலவசமா விடலாம். அதுக்கான பணத்த வந்து அதுக்கான அரசு செலவு பண்ணும். அதுதான். இதுல 25% வந்து இடஒதுக்கீடு. யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா, அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு 25% வந்து எதுக்கு இடஒதுக்கீடு குடுப்பாங்கன்னா, ரைட் டூ எஜுகேஷன் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க ஒரு 25% வந்து இடஒதுக்கீடு குடுப்பாங்க. அந்த இடஒதுக்கீடுல நம்ம அப்ளை பண்ணாத அதாவது நான் சொன்னேன் இல்லையா? 18ஆம் தேதி ஆகிய இன்னைக்கு ஆ இது அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் குடுத்துருக்காங்க. இந்த ப இந்த இந்த இன்னையிலிருந்து குறிப்பிட்ட நாள். அதாவது 18/5 2026 வரைக்கும். அதாவது 20/4/2026 முதல் 18/5/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆ யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதனால என்ன பயன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மாசந்தோறும் அல்லது வந்து குறிப்பா சில பள்ளிகள் எல்லாம் 3 மாசத்துக்கு குவார்டர்லி ஃபீஸ் இருக்கலாம் இருக்கும். சில பள்ளிக்கூடத்தில வந்து அதாவது நான் சொல்றது பிரைவேட் ஸ்கூல். அதில வந்து மாசந்தோறும் நமக்கு வந்து ஃபீஸ் மாரி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த ஃபீஸ வந்து பே பண்ணும். இதுதான் இதோட இது. இது வந்து எப்படி சார் அப்ளை பண்ணலாம்? இது உங்ககிட்ட மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா? வேற எங்கேயுமே அப்ளை பண்ண அப்படி கிடையாதுங்க. எங்ககிட்ட அப்ளை பண்றதுக்கு நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகுறது காரணம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து இது இது வந்து ஒரு ஒரு வித ரிஸ்க் தான். இது வந்து ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில வந்து அவங்க வந்து மணி மோட்டிவா இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான். ஒரு சிலவங்க தவிர. அப்போ அவங்க இதுலேருந்து வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு அ பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு ஃப்ரீயான கல்வி வந்து நம்ம கேட்டு பெறுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான இதுதான். அப்படின்றதுனால எங்கள்ட்ட மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அ எல்லா இ-சேவை மையங்கள்ல அப்ளை பண்றாங்க. அதுக்கு அப்ளை பண்ண கரெக்ட்டா தெரிஞ்சவங்கள்ட்ட குடுத்தா அவங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணி தருவாங்க. ஆ இப்ப நம்மள்ட்ட குடுத்தா என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆ இ-சேவை மையத்தில நீங்க குடுத்தா ஒரு ஒரு 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா, நம்மள்ட்ட நீங்க தர்றதுல 95% நிச்சயமா வந்து அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான நுணுக்கங்களோடயே நம்ம வந்து மூவ் பண்ணி வாங்கி தர்றதுக்குள்ள முயற்சி எடுப்போம். இது வந்து யார் முடிவு பண்றது, எடுக்கிறது எல்லாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்விய முன் வச்சீங்கன்னா, இது வந்து கடைசியில வந்து கல்விக்குழு, எஜுகேஷன் குரூப் கடைசியில வந்து கவர்ன்மெண்ட் தான். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கடைசியில இத்தன எல்லா ரெக்வெஸ்ட்டையும் வந்து கலெக்ட் பண்ணி, கடைசியில இவங்களுக்கு இத்தன இத்தன இடஒதுக்கீடு அப்படின்ற முறையில குடுப்பாங்க. ஆ சிலவங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். ஆ ஸோ வந்து இத நீங்க வந்து இப்பமே அப்ளை பண்ணுங்க. இது அப்ளை பண்றதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையோட பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட்டு, அ சிறப்பு பிரிவினராக இருந்தா அதோட சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, அப்புறமா மாணவருடைய ஒரு சின்ன ஃபோட்டோ, ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க. ஆ பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது இவ்வளவும் இருந்தாலே போதும். ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல கண்டிப்பா இப்போ சில பேரண்ட்ஸ்க்கு வந்து என் பிள்ளை வந்து ஆம் ஆ ஆங்கில வழியில தான் கல்வி கற்கணும். ஆனா, அதில வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷத்துக்கு, மாசத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் குடுக்குறதுக்கு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். நான் திருப்பியும் சொல்றேன். இன்னைக்கு ஸ்டார்ட் 20/4/2026 முதல்
சாரி 18/4/2026 முதல் 20/5/2026 வரைக்கும் கடைசி நாள். ஒரு கொஞ்ச நாள் தான் குடுத்துருக்காங்க. நம்ம எலக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதோட ரிசல்ட் வரும். அப்புறமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து எந்தெந்த ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், நீங்க வந்து எனக்கு WhatsAppல ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா, நான் ஒரு லிங்க் அனுப்பலாம். அந்த லிங்க்ல வந்து எந்தெந்த ஸ்கூல் அவைலபிளா இருக்கு அப்படின்றதும், கவர்ன்மெண்ட் தரப்புல இருந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு அனைத்துக்குமே ஒரு இது குடுத்துருக்காங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்தாச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில பக்கத்தில என்னென்ன ஸ்கூல் அவைலபிளா இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அது குடுத்துருக்காங்க. அடுத்து நான் திருப்பியும் இது எல்லாருக்குமே அப்ளை பண்ணலாமா? எல்லாருக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கிடைச்சுனா லக்கு. எப்படியும் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து சில குடும்பங்கள் வந்து 20, 25,000, 50,000 செலவு பண்ண இடத்துல வந்து ஃப்ரீயா வந்து கவர்மெண்ட்டே காச குடுத்து உங்களுக்கு வந்து கல்வி வந்து அ இது பெனிஃபிட் இதுன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் தானே அது. அது வேஸ்ட் எதுவும் இல்லையா? அதனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்புறமா வந்து சிறப்பா இன்னும் சிலவங்கள குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு அ முன் இது குடுப்பாங்க. அவ்வளோதான். அது யார் அப்படின்னு சொன்னா, அ ஜாதி ரீதியாக ரொம்ப தாழ்ந்த மக்கள், அப்புறம் அனாதை குழந்தைகள், அப்பா, அம்மா இல்லாதவங்களுக்கு அதுக்கு சில சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெச்ஐவி தொற்று உள்ள இது, திருநங்கை அவங்க, கழிவு அகற்றும் தொழிலாளர்கள், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இது குடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து விவாகரத்து, அ கணவனால் கைவிடப்பட்ட அவங்களுக்கும் கொஞ்சம் இது குடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கூட இது குடுத்துருக்காங்க. அ அப்புறம் வந்து இது வந்து ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஒரு ஏஜ் ஒரு குறிப்பிட்ட இது வீடியோ லென்த்தா போகுன்றதுனால, ஏதாவது தனிப்பட்ட தகவல் நீங்க எனக்கு WhatsApp சேட்ல வந்து நீங்க எனக்கு கேட்டா நான் அதோட சொல்றேன். அதே மாரி மாற்றுத்திறனாளி, பெற்றோர் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் கூட, இவங்களுக்கு வந்து குலுக்கல் முறை என்பது இல்லை. அவங்களுக்கு வந்து குலுக்கல் முறை அப்படின்றது இல்ல. அதே மாரி ஸ்கூல் லிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் லிஸ்ட் கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்குது. ஸோ நீங்களும் உங்க குழந்தைகள வந்து அ ஆங்கில வழி கல்வி, மெட்ரிகுலேஷன் இதே மாரி உள்ள ஸ்கூல்ல விடணும். ஆனா காசு இல்ல சார். அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய இந்த திட்டத்த நீங்க பயன்படுத்தலாம். ஆனா சரியா பயன்படுத்துங்க. சரியா அப்ளை பண்ணவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட, நுணுக்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட குடுத்து அப்ளை பண்ணுங்க. மற்றபடி எங்கேயும் அப்ளை பண்ண முடியாதுன்னு கிடையாது. இ-சேவைகள அப்ளை பண்ணலாம். ஆனா கொஞ்சம் நுணுக்கமா எடுத்து தர்றவங்க, கொஞ்சம் ஒரு ஒரு 95% எடுத்து தர்றவங்க அப்படின்றவங்கள்ட்ட குடுத்து போறது பெட்டர். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஒரு சர்வீஸ் கூட. ஸோ வந்து நம்ம ரிஸ்க் கம்யூனிட்டி சார்பாக இத வந்து நான் தெளிவுபடுத்துறேன். பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, அது எந்த டவுட் இருந்தாலும் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இப்ப தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டா போதும். நான் உங்களுக்கு ரிப்ளை நான் ஃப்ரீயா இருக்கும்போது பண்றேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 944431718556. நான் திருப்பியும் சொல்றேன். 9443171856. கால் பண்ற நம்பர் 9444448286. மேக்ஸிமம் எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்மகிட்ட நீங்க அப்ளை பண்ணணும்னு விரும்புனா, தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் இ-சேவையில 50% கிடைக்குதுன்னா, நான் 95% என்னுடைய ஓன் ரிஸ்க்ல நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து தருவேன். நன்றி. மற்றும் ஒரு தகவலில் சந்திக்கும் வரை.